இதை மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டாக வாரத்துக்கு 2 முறை எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஊற விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் ஊற போட்டால் போதும். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்துகிட்டு அதை நல்லா பொடிப்பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை மிக்சியில் போட்டு 2 சுற்று சுற்றினாலும் ஓகே தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 ஆப்பிளை சின்ன சின்ன சங்க்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சாஸ்பேனில் பால் சேர்த்துக்கலாம். லோ ஃபேட் மில்காக நான் இங்கே சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் ஓகேனா நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கல்கண்டு சேர்த்துருக்கிறேன். கல்கண்டு சீனிக்கு பதிலாக கல்கண்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நல்லா பாயில் பண்ணிடலாம். பால் நல்லா பொங்கி வர போதில் அடுப்பை ஸ்லோ பண்ணி விட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த பாதாமை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துருக்கிறேன் நான். இதை எல்லாத்தையும் கிளறி விட்டு இப்போ ஓட்ஸ் நல்லா ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற போட்ட சப்ஜா விதைகளையும் இதில் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா கெட்டியாயிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சின்னமன் பவுடர் சேர்த்துக்கோங்க. சின்னமன் பவுடர் இல்லைன்னா முழு பட்டையை முதலையே சேர்த்துருங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு சூடாக இருக்கும் போதிலே சர்வ் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நம்ம நறுக்கின ஆப்பிளையும் சேர்த்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதுக்கு மேலே தேன் கூட நீங்கள் விட்டு கொடுக்கலாம். இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.